வணக்கம். மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்போதுமே மக்களுக்கான நடிகர் தான். மக்களுக்கு நெருங்கி வரக்கூடிய நடிகர் தான் அவர். அவர் எந்த கதாபாத்திரம் எடுத்திருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு வலு சேர்க்கிற வகையில, ஒரு சென்டிமெண்ட் சேர்க்கிற வகையில, மக்களோட இன்டராக்ட் ஆகிற வகையில தான் அவருடைய கதாபாத்திரங்கள் கேரக்டரைசேஷன்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படி எம்ஜிஆருக்கு கிடைத்த ஒரு பல படங்கள் இருக்குனாக்க, அதுல 1964ஆம் ஆண்டு வந்த படகோட்டி அப்படிங்கிற திரைப்படம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு முக்கிய திருப்புமுனை பாடல் படம் அப்படின்னு தான் அந்த படகோட்டியை சொல்லணும். வண்ணப்படமாக வந்தது தான் படகோட்டி. அந்த படகோட்டி ஒரு தீபாவளி திருநாளின் போது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1964 படம் வெளிவந்துச்சு. 60 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த படத்துல நீங்க எந்த பாட்டை விடுவீங்க, எந்த பாட்டை மறப்பீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு வந்ததுனாக்க பாப்கார்னை சாப்பிட்டுட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு வெளியில போய் தம் அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டுலாம் போயிடுற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களுமே கட்டி போட்டுச்சு நம்மளை அப்படின்னு தான் சொல்லணும். படகோட்டிங்கிறது ஒரு மீனவர்கள் சப்ஜெக்டு. அந்த மீனவர்கள் சப்ஜெக்டு இந்த பக்க கரை அந்த பக்க கரை அப்படின்னு இருக்கிற பிரச்சனைகள், இந்த ஒரு குப்பம் அந்த ஒரு குப்பம்னு இருக்கிறது. அப்படியான ரெண்டு குப்பங்களுக்கு உண்டான அந்த வேறுபாடுகளை எல்லாம் உடைத்து ஒன்றாக்குவதற்கு போராடுகிற கேரக்டர் தான் எம்ஜிஆருக்கு. சரோஜா தேவியும் பேரழகியா இருந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய நடை, அது எல்லாமே படத்துக்கு முக்கியத்துவமாக இருக்கும். நாகேஷுடைய காமெடியும் சொல்லவே வேண்டாங்கிற அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். படத்தில் கதையும் சரி, கதை களமும் சரி, எம்ஜிஆருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட அவருடைய காஸ்டியூமே அது வரைக்கும் வந்த காஸ்டியூமாக இல்லாமல் ஒரு புதுவிதமான காஸ்டியூமில் எம்ஜிஆர் இன்னும் அழகு கூட்டினார் அப்படின்னு தான் நாம் பார்க்கணும். அந்த படத்தை, படகோட்டி படத்தை இன்னைக்கு போட்டாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு படம் தான். பிரகாஷ் ராவ் டைரக்ஷனில் வந்த படகோட்டி அப்படிங்கிற அந்த திரைப்படம் எம்ஜிஆர் சரோஜாதேவிக்கு மிகப்பெரிய ஹிட்டு படமாகவும் வசூல் சாதனை பண்ணின படமாகவும் அமைஞ்சிச்சு. அந்த படகோட்டி திரைப்படத்தில் தான் கவிஞர் வாலி அவர்கள் முழு பாடலை எம்ஜிஆருக்கு எழுதுறார். எம்ஜிஆருக்கு முழு பாடல்களை எழுதுனதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எம்ஜிஆர் படம் ஆரம்பிக்கும் போதே வாலிக்கு பாட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வர ஆரம்பிச்சிது. அதனால தான் நான் ஆணையிட்டால் மாதிரியான பல பாடல்கள் அவருக்கு பெரிய எப்படி ஒரு தத்துவார்த்தமான அல்லது எம்ஜிஆருடைய கொள்கையை பறைசாற்றுகிற விதமான பாடல்களாக இருந்துச்சோ அது மாதிரி தான் இந்த படத்துலையும் கூட கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் மாதிரியான பாட்டெல்லாம் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நினைவு நாள்னு எப்போதுமே போடுகிற ஒளிபரப்புகிற பாடல்களாக அது அமைஞ்சிருச்சு. அதில் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தைங்கிற லவ் சாங்காக இருக்கட்டும், எண்ணெய் எடுத்து தென்னை கொடுத்து அந்த தன்னை கொடுத்துன்ற அந்த பாடலாக இருக்கட்டும், இன்னொரு பாட்டு இருக்கு தொட்டால் பூமலரும், அது அடைந்த வெற்றிக்கே அளவே கிடையாது. அப்படி எல்லா பாடல்களையும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் ஹிட்டாக்கி கொடுத்தாங்க. எல்லா பாடல்களும் இன்னைக்கும் நாம கேட்டாக்க அந்த பழைய நினைவுகளுக்கே நம்ம கூட்டிட்டு போற மிக பெரிய வெற்றி படம் தான் எம்ஜிஆருடைய படம் தான் படகோட்டி. படகோட்டியில் வரக்கூடிய காமெடிகளும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். படகோட்டியில் சில காட்சிகளில் வயதான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிற அந்த போர்ஷன் கூட படத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக எம்ஜிஆர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் அவ்வளவு அழகோட இந்த படத்தில் கூடுதல் அழகோட இருப்பார். கலரும் ரொம்ப பிரமாதமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே தரைமையில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான்ங்கிற பாட்டு உள்பட எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நம்ம 60 வருடங்கள் ஆனாலும் நம்மளால இன்னைக்கும் மறக்க முடியல இல்லையா? இந்த படத்துல வாலி அவர்கள் எழுதின பாட்டு, எல்லா பாட்டு, அதே போல MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த எல்லா மியூசிக்கு, எம்ஜிஆருடைய நடிப்பு, சரோஜாதேவி நடிப்பு அப்படின்னு எல்லாமே கொள்ளை கொண்டுட்டு போயிடும். அந்த அளவுக்கு நம்மை வசீகரித்த மிக முக்கியமான எம்ஜிஆர் படங்கள்ல இந்த படமும் ஒன்று. 60 படகோட்டிக்கு 60 வருஷம் ஆயிடுச்சுனாலும் கூட நம் மனதில் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 10 காரணம் இருக்குன்னாக்க, 10 படங்கள் இருக்குன்னா அந்த படத்துல படகோட்டிக்கும் முக்கியமான இடம் உண்டு. இன்னும் ஒரு கொசுறு தகவல், இந்த படகோட்டி அப்படின்னு தலைப்பு வைக்கிறதுக்கு பதிலாக முன்னாடி இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது படகோட்டி அப்படின்னு வைப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டைரக்டருக்கும் சரி, விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கும் சரி, முக்கியமா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் சரி, தலைப்பு பிரமாதமா இருக்கே இதையே வச்சிருவோம் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன உடனே அதுக்கு மறுபேச்சா இருக்கு. உடனடியாக படகோட்டி அப்படின்னு தலைப்பு வைக்கப்பட்டது. சரி, படகோட்டி அப்படின்னு தலைப்பு வச்சிடலாம் அப்படின்னு அந்த தலைப்பை கொடுத்தவர் யார் தெரியுமா? அதுவும் கவிஞர் வாலி அவர்கள் தான் என்பது இங்கே ஒரு கொசுறு தகவல். வணக்கம்.